இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான பயணம். வெறும் எண்களை வச்சு நம்மளோட இருப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். சில எண்கள் நீங்க இந்த உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்திடும் பாருங்க. சரி, ஒரு கேள்வி. நம்ம இருக்கோம் இல்லையா? இதை எப்படி அளக்கிறது? இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப பெரிய எண்கள்ல இருந்து ரொம்ப ரொம்ப சின்ன எண்கள் வரைக்கும் ஒரு பயணம் போக போறோம். ரெடியா? நம்மளோட பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். பிரபஞ்சத்தோட எல்லையில ஆரம்பிச்சு அப்படியே ஜூம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற உலகத்துக்கு வரப்போறோம். இது ஒரு காஸ்மிக் ஜூம் இன் மாதிரி இருக்க போகுது. நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் விண்வெளி தான். நாம பாக்குற வானத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமா? சில சமயம் நாம தனியா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எண்களை பார்த்தா நீங்களே அசந்துடுவீங்க. இந்த எண்களை சும்மா கேட்டுக்கோங்க. நம்ம பிரபஞ்சத்துல செக்ஸ்டில்லியன் கணக்குல நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. செக்ஸ்டில்லியன்னா ஒன்னுக்கு பின்னாடி 21 0. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சுமார் 2 ட்ரில்லியன் கேலக்சிகள்ல, அதாவது 2 லட்சம் கோடி விண்மீன் திரள்கள்ல பரவி இருக்கு. சரி, நம்ம கேலக்சியான பால்வெளிக்குள்ள வந்தா இங்க மட்டுமே நூத்துக்கணக்கான பில்லியன் கிரகங்கள் இருக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளிச்சம் தர்றது ஒரே ஒரு நட்சத்திரம்தான், நம்ம சூரியன். ஓகே, பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துல இருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு பூமிக்கு வந்துடுவோம். இதுதான் நம்ம பூமியோட எடை. அதாவது கிட்டத்தட்ட 6க்கு பக்கத்துல 24 சைபர் போட்டா என்ன நம்பர் வருமோ அவ்ளோ கிலோகிராம். இந்த ஒரு பெரிய பந்துல தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம மனுஷங்க இந்த பூமியில நம்மளோட தடத்தை ரொம்ப ஆழமா பதிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு, நாம போட்ட ரோடுகளோட மொத்த நீளம் 64 மில்லியன் கிலோமீட்டர். இன்னொரு சுவாரஸ்யமான கணக்கு என்னன்னா, நம்ம பூமியோட வளங்களோட மதிப்பு சுமார் 5 குவாட்ரில்லியன் டாலர்னு சொல்றாங்க. நிஜத்துல பூமி விலை மதிப்பில்லாததுதான், ஆனா இது ஒரு தியரட்டிக்கல் கணக்கு. பூமிய நீல கிரகம்னு சொல்றோம், ஏன்னா இங்க தண்ணி இருக்கு. ஆனா அந்த தண்ணில எவ்ளோ நம்மால பயன்படுத்த முடியும்? வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது பாருங்க. நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணில 97% உப்பு தண்ணி. மீதி இருக்கிற அந்த வெறும் 3% நல்ல தண்ணிய வச்சுதான் கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். அந்த 3% நல்ல தண்ணில கூட பெரும் பகுதி பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கு. கடைசியா பார்த்தா நம்ம குடிக்கிறதுக்கும் மத்த தேவைகளுக்கும் யூஸ் பண்ற தண்ணி பூமியோட மொத்த தண்ணில வெறும் 0.5% மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. சரி, கிரகத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பூமியில இருக்க உயிர்களோட எண்ணிக்கையையும் அதோட பன்முகத்தன்மையையும் பார்க்கலாம். இந்த கிரகத்துல நாம தனியா இல்ல. இப்போ நம்ம பூமியில வாழ்ற மனுஷங்களோட எண்ணிக்கை 8 பில்லியன், அதாவது 800 கோடியை தாண்டிடுச்சு. ஆனா மனுஷங்களை விட ரொம்ப ரொம்ப அதிகமா மரங்கள் இருக்கு. பூமியில சுமார் 3 ட்ரில்லியன், அதாவது 3 லட்சம் கோடி மரங்கள் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது நம்ம மக்கள் தொகையை விட கிட்டத்தட்ட 400 மடங்கு அதிகம். இப்போ பூச்சிகளோட உலகத்துக்குள்ள போவோம். ஒரே ஒரு எறும்பு புத்தை யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள லட்சக்கணக்கான எறும்புகள் ஒரு பெரிய சமுதாயமாவே இயங்குது. அது ஒரு சின்ன உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உலகம். இப்போ இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் பர்சனலா மாத்த போறோம். வெளி உலகத்தை எல்லாம் வச்சுட்டு நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் ஆச்சரியம் இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க ஒரே ஒரு ஆள் தானேன்னு நினைக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு முழு பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. அது எவ்ளோ பெருசுன்னு பார்க்கலாமா? இத கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற செல்களோட தோராயமான எண்ணிக்கை 37 ட்ரில்லியன். இந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு குட்டி தொழிற்சாலை மாதிரி உங்களுக்காக ஒரு நொடி கூட நிக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்பவே முடியலல்ல? ஆச்சரியம் இன்னும் முடியல. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்தா அதோட நீளம் 1 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும். அதாவது பூமியையே 2 தடவை சுத்திட்டு வந்துடலாம். இன்னும் ஆழமா போனா உங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவை நீட்டுனா அது 74 பில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கண்ணுக்கே தெரியாத உலகத்துக்குள்ள போக போறோம். அதாவது மூலக்கூறுகள் மற்றும் அணுக்களோட நுண்ணிய உலகத்துக்கு. இத பாருங்க, சும்மா ஒரு சொட்டு தண்ணில 1.6 செக்ஸ்டில்லியன் நீர் மூலக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி 1 கிராம் இரும்புல 10 செக்ஸ்டில்லியன் அணுக்கள் இருக்கு. எவ்வளவு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்ளோ பெரிய எண்கள் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம ஒரு தூசி மாதிரி தெரியலாம். ஆனா அதே சமயம் நமக்குள்ளேயே ஒரு தனி பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பயணத்துக்கு அப்புறம் நீங்க உங்கள பெருசா உணர்றீங்களா இல்ல ரொம்ப சின்னதா உணர்றீங்களா? யோசிச்சு பாருங்க.